வணக்கம் ஐடியா மக்களே, லயன் சஃபாரி வந்துட்டோம். ஸோ 50 rupees போட்டுக்கு டிக்கெட்டு அடல்ட்டுக்கு. பட் லாக் வந்து சும்மா தான் இருக்குது. ஸோ எப்படி இருந்து போயிங்களே. ஃபைனலாக வந்து யானை இருக்க ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம். நம்மளை பார்க்குது. வணக்கம் ஐடியா மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கான் ரைடர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்லே செகண்ட் லார்ஜஸ்ட் ஜூ, ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் ஜூவில் தான் இருக்கும். எஸ், நம்ம ஆந்திராவில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஜூவில் தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து 50 rupees போட்டுக்கு டிக்கெட்டு அடல்ட்டுக்கு, சைல்டுக்கு வந்து 30 rupees டிக்கெட் தான். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு, 50 ரூபா. வெயிட் பண்ணணும். ஓகே, இங்கே தான் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த வண்டி தான் நம்ம போக போகிறோம். மெயின் சீட் கிடைக்குமா தெரில, பார்ப்போம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் லயன் சஃபாரி. ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஜூராசிக் பார்க்கில் போகிற மாதிரி. கேஜுக்குள்ள ஆன்சிங்க படுத்துட்டு இருக்கீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அங்க வந்து ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அங்கேதான் உட்காந்துட்டு மேல கீழே இறங்கி வரல. அங்க ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு. ஆன்சிங்கோ இதுதான் ஜெய்ஜாண்டிக்கா உட்காந்துருக்கு. இப்படி இருந்து போயில. ஓய், அந்த சே ஒரு இந்த சே ஃபேஸ் ஸ்டடி இந்த எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. டாக் மாதிரி படுத்துட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கு. பட் லாக் வந்து சும்மா தான் இருக்கு. ஜஸ்ட் மிஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் வரப்போ லாக் வந்து ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க. அந்த லாக் பண்ணவே இல்லை. லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வரப்போ டிரைவர் லாக் பண்ணிட்டாரு. ஸோ பாய், அவ்வளோதான், கிளம்புறோம். ஃபைனலாக முடிஞ்சிச்சு. இந்த சஃபாரியை விட்டு வெளியே கிளம்புறோம். சஃபாரி வந்து சேஃபாக போயிட்டு வந்துட்டோம். பட் வந்து கொடுத்த ஒரு 50 rupeesக்கு வந்து ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா 50 rupeesக்கு ஒர்த், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா எல்லாமே வந்து ஆக்டிவாலாம் இல்லை, வாக்கபிள்லாம் எல்லாம் வந்து படுத்து தூங்கி தான் இருந்தது. ஸோ ஓகே, ஒரு 30 rupees கொடுக்கலாம். பட் 50 rupees வந்து ஓவர். பட் வந்து ஃபுட்டு கொடுக்கணும்ல, ஃபுட்டுக்கே வந்து எக்ஸ்ட்ரா போகும்ல. ஸோ இட்ஸ் ஓகே, அஃபோர்டபுள். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போவோம். ஃபைனலாக வந்து யானை இருக்க ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம்.
ஸோ இவ்வளோ நடந்து வந்தோம். இதுதான், இதுக்கப்புறம் வரவே இல்லை பிக் அனிமல். இங்கே பாருங்கள் யானை. ஸோ குட்டி யானை ஒன்று பெருசு, இல்லை 2 குட்டி இருக்குது. அங்கே ஒரு பெருசு இருக்குது. சாப்பிட்ற டைம் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இப்போது வெயில் இல்லாதனால மேலே வந்து வாட்டர்லாம் ஓப்பன் பண்ணல. லாஸ்ட் டைம் தண்ணிலாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. காற்று சூப்பராக அடிக்குது, அதுவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. ஹாய். எந்த பேர்? பேர் சுலேமான். ரியான். ஓகே, நம்ம சேனல் தான் பையன் சர்ச் பண்ணுறான். ஓகே, வந்துச்சு பாங்க. ஓகே, தேங்க்ஸ் பையா. 5th standard, which school? SB Memorial High School. Okay. 22. Bye. ஸோ பசங்க வந்து எப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்கன்னு கேட்டான். சொன்னேன் எவ்ரி சாட்டர்டே வந்து வரும்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஜாகுவார், லிப்பர்ட், லயன், க்ரொக்கடைல். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே வந்து இந்த சைடு தான் இருக்குது. வாங்க போவோம். ஏங்க ஜாகுவாரு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. பட் வந்து இந்த கேஜ் வந்து காலியாக தான் இருக்குது. ஐ திங்க் அந்த அங்கே தான் கூட்டமாக இருக்குது. போவோம் வாங்க, அங்கே தான் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த கேஜ் காலியாக தான் இருக்குது. எங்கேயும் எதுவுமே இல்லை, எல்லாம் காலியாக வச்சுருக்காங்க. பேருக்கு தான் வேர்ல்டு 2nd லார்ஜஸ்ட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலி. இதுக்குள்ளே கம்மியாக தான் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதோ அந்த மூலையில் படுத்துட்டு இருக்குது. லாஸ்ட் இயர் நான் போகிறப்போ ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய பிளேஸை வந்து இவங்க எம்டியாக தான் வச்சுருக்காங்க. அனிமல்ஸ் வந்து எதுவுமே வைக்கலை. ஸோ ஏன்னு தெரியல. பட் அனிமல்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால், ஆக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அனிமல்ஸ் வந்து 2 less தாங்க. அது ஜாகுவார் வந்து அங்கே ஆக்டிவாகவே இல்லை, சோம்பேறித்தனமாக படுத்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே டைகர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் டைகரை பார்க்க போவோம். டைகரும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க நம்ம வந்தப்போ ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் டைம் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு டைகரு. இந்த வாட்டி ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த புலியும் வந்து லாஸ்ட் இயர் போகிறப்போ ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நடந்துகிட்டே இருந்தது ஒரு இடத்துல. எல்லாமே இந்த மார்க் சுற்றி தான் நடக்கும் எதுவுமே. இந்த வாட்டி ரொம்ப டல்லாக மூலையிலே படுத்துட்டு இருந்தது. அங்கே பாருங்கள், அந்த மேகம் வந்து அந்த மலையை கிராஸ் பண்ணி போகுது. இங்கேருந்து கண்ணில் விஷுவல் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கோப்ரோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட்டு எம்டிஐஸில் வந்து செமையாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது ஆக்சுவலி. நான் வெயிலாக இருக்குன்னு நினச்சேன், பட் நாட் லைக் தட். ஓகே, வந்ததுக்கு ஒரு சோடா வந்து வாங்கினேன். 35 rupees, விச் இஸ் நம்ம ஊரில் சாப்பிட்டா 10 ரூபா. இங்கே 35 ரூபா ஜூக்குள்ளே. பட் ஓகே, கொடுக்கலாம். மசால் பொருள்லாம் ரேட் கேட்டுங்க. மசால் பொருள்லாம் ரேட் அதிகம். ஸோ இது ஓகே. சரி, குடிச்சிட்டு அப்படியே போவோம். ஆக்சுவலி ஜாக்கல் இருக்குன்றாங்க. அதற்கு போகுது பாருங்க, ஜாக்கல் அது ஓடுது. கரெக்டாக ஆக்டிவாக இது மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது. அந்த லைனில் ஓடிட்டு இருக்கு. இதோ அது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஓய் ஓய் ஹாய், நம்ம தான் பார்க்குது. ஹாய் பாய். ஸோ இது மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது. அப்படி போவோம். இங்கேருந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்ப்போம். அது நடக்குது பார்த்தீங்களா? 2மே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை சோம்பேறி தாங்க. ஒன்று சோம்பேறி தான். எப்போவுமே எல்லாத்துலேயும் ஒன்று சோம்பேறியாக தான் படுத்துட்டு இருக்கு. இல்லை 3 இருக்குது. 1 2 3. ஆக்சுவலி இந்த ஜூ வந்து மொத்தம் 6 கிலோமீட்டருங்க நடக்கிறது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம 6 கிலோமீட்டர் வந்து நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு 4 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். பட் வந்து இந்த மாதிரி நம்ம தனியாக பார்க்குறப்போ வந்து நமக்கு தெரியாது. லைக் வந்து நடக்க முடியாது. இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணி ஏதோ ஸ்மெல் வருதுங்க, செத்து போன ஸ்மெல்லிங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து இருந்தால் நடக்கலாம். நெக்ஸ்ட்டு வண்டலூர் ஜூ போனோம். ரொம்ப நாள் ஆச்சு, நியர்லி 10 years ஆச்சு நான் வண்டலூர் ஜூ போய். அதுவும் போனோம், ஒன் டே போவோம். இது நம்ம ஊர் பண்ணிங்க இதுதான் இருக்குது. இங்கே நல்லா ஒன்று படுத்துட்டு இருக்கு. 1 2 அங்கே 2 மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதோ இன்னும் படுத்துட்டு இருக்கு பாருங்க இங்கே. ஸோ இந்த சைடு தான் இருக்குங்க. இப்போ போட்ட மஸ்லாம் அந்த சைடு இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு இருக்கு. லஞ்ச் டைம் போல். அதை சாப்பிட்றது பாருங்களா எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குன்ட்டு. ஸோ ஓகே, இது ஒர்த்துங்க வந்ததுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள் தான் சாப்பிட்டுப்பா. கடிக்கிறது பாருங்களேன், நச்சு நச்சு நச்சு. அது
ஒரு வாய்க்குள்ளே நம்ம மாட்ட போல இது, நம்ம தலை அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஃபோன் உள்ளே வந்துட்டு இருக்கும். எல்லாருமே இப்போ தான் வராங்க. ஸோ இங்கே ஸ்விம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் வந்து ஸ்விம் பண்ணல. ஓகே, தண்ணியும் வந்து க்ளீனாக தாங்க இருக்குது, நீட்டாக தான் வச்சுருக்காங்க தண்ணியும். ஃபைன். சாப்பிடுறது பாருங்க, கேரட்டு, நம்ம முட்டைக்கோஸ் நினைக்கிறேன். என்ன இருக்குது? ஆமாம் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து அலிகேட்டர் நினைக்கிறேன். அலிகேட்டர் கொக்கடைலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மூலையில் இருக்குது. இது ஆமையும் இருக்குது, முதலையும் இருக்குது. அங்கே ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டு வச்சுருக்கேன். ஆமை இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு குட்டி குட்டியாக இங்கே இருக்குது பாருங்கள். ஓ, நடந்து போகுது பார்த்தீங்களா, எவ்வளோ மெதுவாக நடந்து போகுது. ஸோ இங்கே ரெண்டு, அங்கே ஒன்று. இங்கே ஒரு முதல்ல படுத்துட்டு இருக்கு. எல்லாம் தண்ணிக்குள்ளே படுத்துன்னு தான் இருக்குது, மறைஞ்சிக்கிட்டு. வெளியே எதுவுமே வரல. ஸோ வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. GoPro பேட்டரி ஃபுல் ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்படியே போவோம். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம். ஸோ எப்படி போனால் திருப்பியும் ஜூக்குள்ளே போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் எக்ஸிட்டு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போய்ட்டு வெளியே போய்ட்டு அப்புறம் முடிஞ்சால் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அப்படி இல்லாட்டி வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா போய் அங்கே போய் செக் பண்ணோம் ட்ரெயின் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த டைம் ட்ரெயின் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து லிஃப்ட்டு கேட்டு பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு முடிஞ்சால் லிஃப்ட்டு கேட்டு போவோம். அப்படிலாம் தான் பார்ப்போம். போகிற வழியில் மானில் வெளியே நிற்கிதுங்க. ஹாய், நம்மளை பார்க்குது. எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 hours ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டோம் ஜூ விட்டு. நெக்ஸ்ட் இங்கேருந்து நம்ம ஆட்டோ இல்லை லிஃப்ட்டு கேட்டு பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு முடிஞ்சால் சாப்பிட்டு கிளம்புவோம். அண்ட் திஸ் இஸ் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஜூ. சிறப்பாக முடிஞ்சுது. பட் என்ன ஒரு ட்ராபேக்னால் அனிமல்ஸ் வந்து அதிகமாக உள்ளே இல்லை. பட் ஏரியா சூப்பராக இருக்குது, வெயில் இல்லை. இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். ஆட்டோ எவ்வளோ கேட்பான்னு தெரியல. பட் ஆட்டோ வந்து எப்படி 200 கேட்பாங்க. நம்ம முடிஞ்சால் லிஃப்ட்டு கேட்போம். அப்படி இல்லாட்டி வந்து நடந்து போக முடியுமா தெரியல. லிஃப்ட் தான் கேட்கணும். இல்லாட்டி வந்து ஷேர் ஆட்டோ எதனா வந்து பார்ப்போம். கடைசியாக நம்ம காலை இறங்கின அந்த ரவுண்டானா அங்கே வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 minutes ஆச்சு அங்கேருந்து இங்கே நடந்து வரேன். ஸோ ஆட்டோ கிடச்சிச்சு திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆட்டோவில் ஏறி போயிருக்கேன். போகிற வழியில் திருப்பதி மலை அட்டகாசமாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ போய் நம்ம பஸ்ஸை தேடணும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு. திருத்தணி பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் கேட்போம். அது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதோ போய் பார்ப்போம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பஸ்ஸில் வந்து கிளம்ப பிளான் பண்ணிட்டோம். ஸோ பஸ்ஸில் வந்து கிளம்புறப்போ தம்பி பார்த்தான், இவனும் காஞ்சிபுரம் தான் போகிறோம். ஸோ அப்படியே போகிறோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 95 rupees. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 45, பஸ்ஸில் வந்து 95. திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் வந்து போகும். ஸோ அப்படியே போய்ட்டு திருப்பியில் இறங்கிட்டு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம். உன் பேர் முனி. நல்லா தான் இருக்கா பேர். ஓகே, ஸோ நம்ம போய் திருப்பியில் பார்ப்போம். ஸோ இறங்கிட்டோம். பாய், டேக் கேர். ஸோ அவன் ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க, பார்த்து போயிட்டு வானா, மறக்காமல் இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஜூ ட்ரிப்பை வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டோம். ஸோ கூட வந்த தம்பி வந்து ரொம்ப ஆக்சுவலி லைக் வந்து திருப்பதியில் தான் பார்த்தான். அவ்வளோ கேர் அண்ட் லவ் கொடுத்தான். ஸோ அவனுக்கு அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்ததெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து வந்து சாப்பிட சொன்னோம். ஸோ விச் இஸ் குட். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் லவ் வந்து செமையாக இருந்தது. ஸோ இந்த ட்ராவலில் அண்ட் இந்த ஜூக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 தான் எனக்கு ஆச்சு. ஆக்சுவலி ரிட்டனாக வந்து ட்ரெயினில் வந்திருந்தால் ஒரு 400 முடிச்சிருக்கோம். ஸோ நான் ரிட்டன் வந்து ட்ரெயின் கரெக்டாக இல்லாதனால பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸுக்கே டிக்கெட் வந்து 95. ஸோ அதெல்லாம் வந்து 500 போச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஒரு 400 ஒரு சூப்பரான ட்ரிப் வந்து முடிக்கலாம். பட் வந்து ஜூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை. அனிமல்ஸ் லாஸ்ட் டைம் இருந்ததோட இந்த டைம் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை, நல்ல ஃபுட்லாம் கொடுத்து கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுன்னா இந்த ஜூ வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.